இந்த பிள்ளை இது டெலிவரி ஆன உடனே 11ஆம் நாள் ஆற்றுக்கு வந்து இந்த குழந்தைக்கு புண்ணியாஜன் ஆனதுலேருந்து இந்த மருந்து கொடுப்பா. ஆக்சுவலாக இது எப்படின்னா, இந்த மருந்து மெயின் இது என்னென்னா சித்திரத்தை, சுக்கு, திப்பிலி ரெண்டும். திப்பிலி வந்து தேசாவரம் கூட சொல்லுவாள். இதுதான் மெயின் ஐட்டம். இது கண்டிப்பாக இது வந்து ஒரு 50 கிராம் போடணும். எது எப்படின்னா சுக்கு, சித்திரத்தை, 2 திப்பிலி இருக்குது, தேசாவரம்னு சொல்லுவாள். தேசாவரம்னு சொன்ன கடையில் சொன்னாலே 2 திப்பிலியும் கொடுத்துருவான். இது 50 கிராம் எடுத்துக்கணும். மிச்சதுன்னா ஒரு 10 கிராம்ஸ் இல்லை ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட போகிறோம். அதாவது கொத்தமல்லி வேறு, மிளகு, வால் மிளகு, அப்புறம் வந்து ஓமம் கண்டிப்பாக போடணும். நான் தீபாவளி லேகியத்துக்குலாம் ஓமம் போட மாட்டேன், இதுக்கு ஓமம் போடுவோம். ஓமம், அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், மொத்தம் 9 சாமான். இது வந்து நல்லா பாருங்கள், இந்த இரும்பு உலக்கை அப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த உலக்கை அப்படி இருக்கும். இதில் நல்லா அப்படி நல்லா பொடி பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கணும். 10 நிமிஷம் எல்லா சாமானுமே வறுத்துக்கணும். ஸோ இப்போ அதெல்லாம் கூட இதுமாரி கிடைக்கிறதுல இதில் போட்டு நல்லா தட்டின்ட்டு நல்லா பாருங்கள். இது பாருங்கள், வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் ஓமம், மிளகு, தனியா, சுக்கு, சித்திரத்தை, திப்பிலி, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் போட்டிருக்கேன். இதில் வச்சுருக்கேன். கிராம்பு இருக்குது பாருங்கள். கிராம்பு மொத்தம் வந்து 7 சாமான். 1 2 3 4 5 6 7 8 9 சாமான். கரெக்டாக பார்த்தோம், 9 சாமான். 9லேருந்து 4 ரொம்ப முக்கியம். எதுனா சித்திரத்தை, சுக்கு, திப்பிலி ரெண்டும். மிச்சம் 5 சாமான் வந்து கொஞ்சம் போட்டால் போகிறோம். அதாவது மிளகு, கிராம்பு, ஓமம், ஏலக்காய், தனியா, இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி சலிச்சுக்கணும். சலிச்சதுக்கப்புறம் கருப்பட்டியும் போட்டு நல்லா மிக்சியில் சுற்றணும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், தேனை விட்டு அப்படியே பிசைஞ்சிடணும். பிசைஞ்சு ஒரு கோழிக்குண்டு அளவுக்கு, நிறைய கொடுக்கக்கூடாது, ஒரு கோழிக்குண்டு அளவுக்கு காத்தால சாயந்தரம் அப்படி கொடுப்பா ஒரு மாதத்துக்கு. அதுக்கப்புறம் வேணும்னா இதையே நல்லா அரைச்சிட்டு தீபாவளி கிண்ட மாதிரி நெய் விட்டு கிண்டி அப்புறம் ஆக்சுவலாக 1 வருஷத்துக்கு இந்த மருந்து சாப்பிட சொல்லுவாள். முதல்ல ஒரு மாதம் வந்து இது மாதிரி தான் பண்ணுவோம். ஒரு நல்லெண்ணெய், தேன், கருப்பட்டி. இப்போ அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் பொடி பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா வறுத்துக்கணும். இதெல்லாம் நல்லா வறுத்துன்ட்டு ஒரு 10 நிமிஷம் வறுக்கணும். எல்லாத்தையும் வறுத்துட்டு இதுமாரி மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு இதுமாரி நைஸாக வந்துடும். இந்த நைஸாக வந்தது என்ன பண்ணணும்னா, அது திருப்பி அதை வந்து மிக்சியில் போட்டுன்ட்டு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ கருப்பட்டி, எந்த சாமான் எவ்வளோ இருக்கோ பாருங்கள், சாமானுக்கு ஈக்குவல் அளவாக கருப்பட்டி போடலாம். அந்த கருப்பட்டி இருக்குல்ல, அந்த கருப்பட்டி மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிடுங்க. சுற்றினதுக்கப்புறம் இந்த தேன் எடுத்து வச்சுருக்கேன், நல்லெண்ணெய். ஆக்சுவலாக முதல்ல நல்லெண்ணெய் தான் கொடுப்பா, ஏன்னா வயிறு புண்ணு ஆறணும்னு. ஏன்னா சாப்பிடும்போது அதுக்கு வந்து நெய் விடுறதுனால இந்த மருந்துக்கு வந்து நல்லெண்ணெய் தான் விடுவான். இது வந்து ஒரு 30 நாள், 1 மாதத்துக்கு இந்த மருந்து தான் கொடுப்பா. அதுக்கப்புறம் வேணால் நெய்யை விட்டு நல்லா கிண்டி பண்ணலாம். இது நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இது 2த்தையும் போட்டு நான் உருட்டி வச்சுட்டுருவேன். அதுக்கு கருப்பட்டி போட்டோன்னே மிக்சியில் பொடி போட்டோன்னே எப்படி ஆகிட்டு பாருங்கள். அது இந்த பொடி இப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பொடி அப்படியே முதல்ல நம்ம அரைச்சி வச்சுட்டுலாம். நம்ம அந்த டயத்தில் நம்மளுக்கு வந்து டைம் இருக்காது. இப்படி அரைச்சி வச்சுட்டு இதில் வந்து எவ்வளோ அளவுக்கு நான் இது தேன் விடுறேன். தேன், அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் இதை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோன்னா உங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. இது அப்படியே நம்ம வேறு எங்கேயா பண்ணி கொடுத்தா கூட, எங்கள் பெரியம்மா, ஆக்சுவலாக அது எங்கள் அப்பாவோட பெரியம்மா, அந்த பெரியம்மா வந்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்து ஒரு 6 மாதம் வச்சுருந்தேன் இந்த பொடி. அப்படியே நான் அதுக்கப்புறம் தான் வேறு அப்புறம் அம்மா அரைச்சி அப்புறம் தான் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். பாருங்கள், இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இதுவாகிடும். இந்த கடையில் கூட இந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்குறான். சில பேர் பொடியாக வச்சுருக்காங்க, கடையில் பொடி விற்கிறேன், அதை வாங்கி பண்ணலாம். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம ஆற்றுல பண்ணுறது தான் வந்து நல்லா அதோட எஃபெக்ட்டும் நான் கடையில் வாங்குறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். 2 பாட்டில் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் ஆற்றுல துருண்டு பண்ணி சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். வயிறு புண்ணு ஆற்றுறது, உடம்புல கழுக்கெல்லாம் வெளியில் வந்துடுறது ரொம்ப இது பண்ண நல்லா இருக்கும். அப்படி ஒன்றுமே ஆகாது, கெட்டே போகாது. உங்களுக்கு அப்படியே வெளியே வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இது வந்து நல்லா கோழி கொண்ட அளவுக்கு போட்டு சாப்பிட்ணும். ஆக்சுவலாக சுகந்தியும் சத்யாவும் கேட்டிருந்தா மாதிரி, அதனால தான் இப்போ திடீர்னு நிறைய பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு சாப்பிட்லாம். என்ன சிசரியன் ஆப்ரேஷன் ஆனதும் சரி, நார்மல் டெலிவரி ஆனதும் சரி, ஒரு 10 நாளைக்கு அப்புறம் இப்படி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ கொத்துந்து சில பேர் வந்து ரொம்ப இது கொஞ்சம் இதெல்லாம் வரணும்னா 2 வேளை கூட கொடுப்பா பாட்டி. சாப்பாடு தப்பாக சொல்லலாம் இல்லை, காத்தால வெறும் வயிற்றில் கொடுத்துட்டு அப்புறம் சாயந்தரம் ஈவினிங் வந்து காஃபி சேர்த்து கொடுப்பா. சாப்பிட்ட உடனே காப்பி போட்டு கொடுக்க மாட்டேன். காத்தால இல்லை 4 5 மணிக்கெலாம் கொடுத்துருவாத பண்ணணும். இது வந்து இதுமாரி நம்ம வேணும்போது பண்ணி வச்சுக்கலாம். இல்லை மொத்தமாக கூட அரைச்சிட்டு இதுமாரி தேனும் நல்லெண்ணெய் விட்டு இப்படி கிண்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு வேணும்போது கொஞ்சமாக எடுத்து கொடுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. இது அவ்வளோ நல்லாயிருக்கும். அது உடம்புக்கு இப்போ பிள்ளை பத்தா மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே இதுமாரி ஆற்றுல வச்சு கொஞ்சம் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் இருக்கணும், வெளியிலே வச்சுட்டா போகிறோம். ஒன்றுமே ஒன்றும் பண்ண வேண்டாம், அவ்வளோதான். பாருங்கள், இந்த உலக்கை நல்லா இந்த இது எல்லாத்தையும் நல்லா தட்டின்ட்டு வறுத்திங்கன்னா 10 நிமிஷம் தான் அப்படியே சிவப்பாக வருது, வாசனையாக வருது. வதக்கிக்கப்புறம் மிக்சியில் போட்டால் பாருங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் பொடி ஆகிடும். கருப்பட்டியும் போட்டு பொடி பண்ணிவிடுங்க. கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளை கூட போட்டுக்கலாம். தேன், நல்லெண்ணெய், அவ்வளோதான்.